வாழ்க வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆடி மாதம் வரப்போகு. இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை ஆடி 1ஆம் தேதி அன்றைக்கி நம்ம அம்மனை வழிபடுறது ரொம்ப விசேஷம். நான் அதுக்காக வேண்டி மஞ்சச்சோறு செய்திருக்கேன். வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லா காயட்டும். 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி வருது. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து மாற்றிடலாம். நம்ம 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இது நம்ம அம்மனுக்கு வழிபடுறதுனால மஞ்சச்சோறுனால இது நம்ம மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுவேன். தண்ணி நல்லா கொதிக்குது. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், ஏன்னா பொங்கி வடியும். ஒரு கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு 2 எடுத்து நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியை கலந்து போட்டுடலாம். ஊற வைக்கிறதெல்லாம் சொல்லலாம். போட்டு இது இப்படியும் வேக வைக்கலாம், நம்ம குக்கரில் வச்சும் வேக வைக்கலாம். நம்ம கோயிலன்னா இப்படி இதை நேரடியாகவே வச்சு வேக வைப்பாங்க. நான் இப்போ நேரடியாக தான் வைக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் மிளகும் ஜீரகமும் பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் தூவிடலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நான் தீயை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறின பிறகு உங்களுக்கு நல்ல இறுகி நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆறின பிறகு நல்ல கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். மேலே கொஞ்சம் தேங்காய் அப்படி போட்டுக்கலாம். இப்போ நீங்களும் இதை மாதிரி செய்து அம்மனை வழிபடுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.